ஸோ இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா ஒரு கோர சம்பவம் ஆயிடுச்சுங்க. நான் காலையில் வந்துட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டு இந்த கின்னிக்கோழி உள்ளார இருந்துச்சு, அதை வெளியே துரத்தலான்னு சொல்லி போட்டு நான் உள்ளார இது பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி எடுத்து போட்டு இந்த லாக்கை போடாமல் விட்டேன். லாக்கை போடாமல் இருந்தனால அவன் என்ன பண்ணான், வந்து பட்டுண்டு இது மேலே ஏறி உக்காந்தான் பாருங்க. கீழே ஒரு குஞ்சு இருந்துச்சு, நச்சுண்டு அடித்து போயிடுச்சு. அப்படி கொடூரமாக போச்சு, ரொம்ப சங்கடமாக போச்சு. துடிக்க ஒன்றும் பண்ணவே முடியல. அடித்து ஒரு 5 செகண்ட்லேயே இறந்துருச்சு. இது யார் இந்த பொந்தை போடுறதுன்னு தெரியலையே, பயங்கரமாக பொந்து போடுது. ஏதாச்சும் போட்டு இதை அடைக்கணும். ஸோ இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு ஒரு எதிர்பாராத ஒரு மழை, ஒரு அரை மணி நேரம் சரியான மழை பேஞ்சிட்டு விட்டுருச்சு. ஸோ நானும் வந்து அடைக்க முடியல. எல்லாம் இந்த பின்னாடி வந்து, ஸோ இந்த பின்னாடி நம்ம ஓடு போட்டுச்சோம் பார்த்திங்களா, பக்காவான சேஃப்டி அவங்களுக்கு. நீட்டாக வந்து உக்காந்துட்டாங்க. இதெல்லாம் பாதுகாத்துருச்சு. மலையில் யாரும் நிலையில பாருங்கள், பக்காவாக நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டாக முட்டை போட்டு வச்சிருச்சு. இவ போய் முட்டை போட்டு வச்சுட்டா. கின்னிக்கோழி தான் இன்னும் முட்டை போட காணோம் இன்றைக்கி. வேறு எங்கேயும் போட்டு வச்சுட்டாலா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தி மட்டும் வெளியே இருக்கா. அவளை மட்டும் பிடிச்சி உள்ளார அடைச்சிட்டோம்னா பட்டுன்னு சாத்திட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். வாடா 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 இந்தா இப்படின்னு திறக்கிறக்கு ஆசை இல்லை, உடனே வந்துட வேண்டியது மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு. இதுக்கு ஏதாச்சும் காங்கிரீட் வாங்கி கொட்டணும். வா, வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது. முதல்ல அடைச்சி விட்றலாம்.